வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரின்ஸ் கட்டில் நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ராக் தைக்க போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் 7 இன்ச். நமக்கு இதில் மெஷர்மெண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் வந்துட்டு 2.25. அப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 2.5 நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். எதுக்கு நம்ம 1/4 இன்ச் உள்ளே மார்க் பண்ணுறோன்னா, நம்ம தையல் மேலே போட்டு இப்படி திருப்பும் போது உங்களுக்கு 1/4 இன்ச் போயிடும் இந்த பக்கம். ஸோ நம்ம வந்து 2.5 இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோட நெக்கோட இறக்கம் 5.5. இதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தாங்க மார்க் பண்ணுறோம். அதே மெத்தடை இதே ஃபாலோ பண்ணிக்கும். நான் வந்து ரொம்ப க்ளோஸ்டு நெக் தான் வைப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக வேணும்னா நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதியை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே க்ளோஸ்டு நெக்குங்கும் போது உங்களுக்கு அப்படி இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து இந்த கர்வை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நார்மல் யூனிக் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நெக்கு ஷோல்டர் நமக்கு க்ளோஸ்டாக இருக்கணும், நெக் நல்லா க்ளோஸ்டாக வேணும். ஆனால் இங்கே நெக்கோட அகலம் கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும், அதே சமயம் நமக்கு க்ளோஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச், நிறையா இல்லைங்க, ஒரு 1/2 இன்ச் தான் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 1/2 இன்ச் மட்டும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இருந்து இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு லைன் போட்டுடணும். ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து நம்ம நெக் இப்போ உங்களுக்கு நல்லா மேலே க்ளோஸ்டான ஒரு ஷோல்டர் கிடைக்கும். அதே சமயம் கீழே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு போட் நெக் மாதிரி ஒரு நல்ல ஒரு யூ ஷேப் நெக் கிடைக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இங்கே ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நெக்கும் ஷோல்டரையும் இப்படி க்ராஸாக ஒரு லைன் போட போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஷோல்டர் உட்காரும். நம்ம ட்ரெஸ் போடும்போது ஷோல்டர் மேலே நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், இறங்காது. ஷோல்டர் கீழே இறங்குறது, தூக்கிட்டு நிற்கிறதுன்னு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு 1/2 இன்ச். அடுத்து நம்ம ப்ரெஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச் இங்கே நம்ம மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த பாக்ஸோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இப்படி ஜாயின் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது வந்து பேக் நெக்கோடது, பேக் ஹேண்டோடது, சாரி. இப்போ ஃப்ரண்ட் ஹேண்டுங்கும் போது இந்த 1 இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு 1/2 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த லைனோட வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம வரப்போகிறோம்.
எல்லாம் முடிஞ்சு. அடுத்தது பிரின்ஸ் கட்டுக்கு எப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஹாஃப் நம்ம ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹாஃப் நம்ம எடுத்துக்கலாம். 4.5 இருக்குங்களா, இதோட ஹாஃப் எவ்வளோ, 2.25. இங்கே ஒரு பாயிண்ட், ஓகேங்களா. அப்புறம் கீழே நம்ம பிரெஸ்ட்டு இது இருக்குல்ல, இதோட ஹாஃப் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். 9 இருக்குது, அதோட ஹாஃப் எவ்வளோ நமக்கு, இங்கேயும் 4.5. 9ல் பாதி பார்த்தீங்கன்னா 4.5. ஓகே. அடுத்தது நம்ம லென்த்து, நான் வந்து இங்கே லென்த் எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 15 எடுக்கிறேன். அந்த 15 நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து நமக்கு 15 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டேன். டோட்டலாக எனக்கு 14 தான் வேணும். 1 இன்ச் வந்து தையலுக்கு நான் விட்டுருக்கேன். நம்ம இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். இங்கே 4.5 வந்திருக்கு பார்த்தீங்களா, அதே 4.5 நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட லைன். என்னோட ஒரு லைன் போட்டுடலாம். இதை ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் லைனுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சும் இந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடு 1 இன்ச்சு, ரைட் சைடு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச், எல்லாத்தோட பேசிக் அளவு 4 தான். இல்லை நீங்கள் உங்களுக்கு அந்த எப்படி 4 வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், இங்கே உங்களுக்கு 4.5 வந்துருக்குல்ல, இந்த 4.5 அப்படி இங்கே வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ண ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே ஒரு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து அப்படி இங்கே கொண்டு வரணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். பார்த்துக்கோங்க, இதிலேருந்து அப்படி இங்கே ஒரு லைன் போட்டுரும். அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணிடலாம். கீழே நமக்கு நம்ம வெஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 தான் வருது. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச், ஏன்னா இங்கே 2 இன்ச் போதில், அதனால எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். 10 ப்ளஸ் நமக்கு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் க்ராஸாக தான் தெரியும், அப்புறம் நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் ஆகிக்கும். உங்களுக்கு ரொம்ப க்ராஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த லைனை சும்மா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாங்களா. நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸில் அந்த 2 இன்ச் நம்ம இந்த 1.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு மார்க் போட்டு இங்கேயும் 1.5 இன்ச் கரெக்டாக நம்ம மார்க் போட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு கட் போட்டுடலாம். அதாவது இன்னொரு டைம் வச்சு பார்த்துக்கோங்க, நம்மளோட அளவு 8, ஓகேங்களா. 8 + 1.5. இப்போது இதையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், பேக் பார்ட்டுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம இப்போயே நீங்கள் கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங் அப்போ கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபேப்ரிக். இது சல்வார் மெட்டீரியல் தான், செட்டு பேண்ட் ஷாலோட வரும்ல அந்த மாதிரி. இதுதான் நம்மளோட ஃபேப்ரிக். இதுக்கு பேண்ட் கிளாத் பார்த்தீங்கன்னா இது நான் கேதரிங் தைச்சிட்டு எனக்கு மிச்சம் இந்த அளவுக்கு பேண்ட்டு கிளாத் கிடச்சிது.
அதனால் இதை நம்ம வந்து டாப் லேயருக்கு கொடுக்க போகிறோம். டாப் பார்ட்டுக்கு நம்ம இதை கொடுத்துட்டு கீழ் லேயருக்கு வந்து இதை நம்ம ஒரு ஹாஃப் ஃப்ளார் வச்சு தைக்க போகிறோம். இது எப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க. இந்த பேண்ட் கேதரிங் பேண்ட் கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி கட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், மிச்ச துணியில் நான் இந்த மாதிரி ஒரு கேப் விடாமல் எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு பிரின்ஸ் கட்டுங்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை இங்கே பாதியும் இங்கே பாதியும் பிச்சு வச்சுருக்கோம். நம்ம ஒரே மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்க பிரின்ஸ் கட் இல்லைன்னா இந்த துணி உங்களுக்கு பத்தாது. அதனால தான் நான் இந்த கிளாத்தை பேஸ் பண்ணி தான் நான் பிரின்ஸ் கட்கே போகிறேன். இப்போ இந்த இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து பாருங்கள், ஃபேப்ரிக்கை ஹாஃப் ஃப்ளாராக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் கீழ் பார்ட்டுக்கு. அதனால நான் இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஃபோல்ட் பண்ணுங்க சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கேருந்து இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள் இந்த கார்னர் இருக்குல்ல, இங்கேருந்து தான் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபோல்டட் சைட் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப் சைஸ் எவ்வளோன்னு பார்த்து அது கூட +3 நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் எடுக்க போகிறது 32 + 3 நமக்கு எவ்வளோ வருது, 35 வருது. அதை டிவைடட் பை 3.14. நீங்கள் வந்து உங்களோட சைஸ் எவ்வளோ வருதோ ஹாஃப் ஃப்ளாருக்கு, இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா வந்து வெறும் ஹாஃப் ஃப்ளாருக்கு மட்டும்தான். உங்களோட சைஸ் ஹிப்போட சைஸ் அதாவது வெஸ்ட்டோட சைஸ் என்ன வருதோ அது கூட +3 ஆட் பண்ணி டிவைடட் பை 3.14. ஓகேங்களா, 3.14ஓட நம்ம அதை டிவைட் பண்ணோம்னா எனக்கு 11 வருது. நான் வந்து 11 இங்கே மார்க் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த டாப் இருக்குது பார்த்திங்களா, இந்த டாப்லேருந்து இங்கே அப்படி வந்து இங்கே நான் 11 மார்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த 11 நமக்கு கிடச்சிருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் டேப்பை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 9 இன்ச் கிடைக்கும். டேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஹிப்போட அளவு. எப்படி நம்ம ஹிப்புக்கு வந்து 8 மார்க் பண்ணியிருக்கோம், +1.5 நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா சீம் அலவன்ஸ், அதுவும் இதுவும் உங்களுக்கு சரியாக போயிடும். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. நான் லைனிங்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரிஜினல் ஃபேப்ரிக்கோட ஒரு 2-3 இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ, கட்டிங் வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். தேங்க்யூ.